ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டெசர்ட் சஃபாரி போன வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட செகண்ட் பார்ட்டு தான் இது. ஃபஸ்ட் பார்ட்டு பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து அதோட வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, டெசர்ட் சஃபாரிக்கு எப்படி போகணும், அதுக்கு எவ்வளோ பேக்கேஜ் ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் அதை பற்றி தான் போட்டிருப்பேன். அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்றத தான் நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். இதில் என்ன அப்படின்னா, ஈவினிங் அதாவது நைட்டு, அதாவது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 7க்கு மேலே என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்றது தான், என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். இந்த டெசர்ட்டில் வந்து நடக்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து சேலஞ்ச் தான் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, அந்த நார்மலாக வந்து மண்ணில் கூட நம்மளால் நடக்க முடியும். டெசர்ட் மண்ணில் நடக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்து, பட் இருந்தாலும் அதை தத்தி எப்படியாவது நடந்துடணும் அப்படின்றது தான், நான் நடக்கிறதுக்காக தான் இது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க இதை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, துபாய் வரும்போது விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னால் சத்தியமாக சொல்ல நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட உதவியில் தான் நான் கொஞ்சம் தூரத்தில் நடந்தேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டே இருந்து, ப்ளஸ் வந்து கீழே இருந்து மேலே ஏறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக வேறு இருந்தது. நம்ம வேறு ரொம்ப வெயிட்டான பாடி வரையா. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப வந்து சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. டெய்லி காலையில் ஒரு மாத்திரை, ஈவினிங் ஒரு மாத்திரைன்ற மாதிரி காலையில் ஒரு 5 கிலோமீட்டர், ஈவினிங் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதத்தில் இழைச்சிரும். பட் என்னால் சத்தியமாக முடியல, அந்த ரேஞ்சுக்கு நான் ஆயிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ப்ரீத்திங் இதாகிடுச்சு. இதுதான் அங்கே, அதாவது நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தான் எங்களுக்கு வந்து ஒரு வண்டியில் கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொன்னாலும், அது இந்த பிளேஸ் தான். இதனோட ஈவினிங் ஸ்ட்ரெச்சர், அதுக்கப்புறம் லைட்டு போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்து, இந்த இடத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து ஈவெண்ட் வந்து நடக்க போகுது பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அதோட நைட்டு வியூ பார்ப்போம். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் போக போக ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே உள்ளாடி வந்து நாங்கள் வந்து நிறைய ஷோஸ் இருந்தது. நாங்கள் ஒரே ஒரு ஷோஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, பெல்லி டான்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ரம்ஜானுக்கு 1 டே முன்னாடி போனோம். ஸோ ரம்ஜான் டைமில் வந்து பெல்லி டான்ஸ் கிடையாதான். மற்றபடி ஃபயர் ஷோஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ஷோ இருந்து அதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வாங்க நம்ம ஃபயர் ஷோ பார்க்கலாம். ஆனால் ஒன்றும் சொன்னாலும் உண்மையிலே நான் இங்கே இருக்கிறவங்களாம் நல்ல உயிரை கொடுத்து தாங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. இந்த வாயில் வந்து கெரோசின்லாம் ஊற்றிட்டு அதெல்லாம் பண்ணுறது பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னும் இருக்குது, கண்டினியூஸாக இதை பாருங்கண்ணா.
இந்த மாதிரி ஷோஸ் தான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஃபயர் ஷோ பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்து, ஒரே ஒரு ஷோஸ் தான் மிஸ் பண்ணிட்டோம். அதை வந்து இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னா, பட் பெல்லி டான்ஸ் வந்து நிறைய பிளேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னால ஓகே, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்து. பட் இன்னும் ஒரு நாள் வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. தென் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. நான் அது வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் போன அமௌண்ட்டில் வந்து ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. விஐபி பாஸில் வந்து ஃபுட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்றது எங்கள் கூட வந்திருந்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே லைவ் பார்பிக்யூ எல்லாம் வச்சு சிக்கன் பார்பிக்யூ எல்லாம் இருந்தது. ஃபுட்டுமே வந்து பிரியாணி அந்த மாதிரி இருந்தது. நார்மலாக நம்ம வந்து நார்மல் பேக்கேஜ் ஒரு 70, 80, 90 அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. இல்லை உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து நல்லா வேணும் அப்படின்னா விஐபி பிளான்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும் 150ன்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது எதுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எல்லாமே கண்டக்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஏன்னா எங்கள் டிரைவர் வந்து சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க, நம்மளோட வண்டி வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. சரி, அப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அந்த டைமில் வந்து சரி அங்கே கொஞ்சம் ஷாப் எல்லாம் இருந்தது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது சொன்னாங்க, இது நம்மளோட நேம் வந்து அரபிக்கில் வந்து எழுதி அதை வந்து செயின் டிசைனில் வந்து பண்ணி தருவாங்க அப்படின்னாங்க. சரி அப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுலாம் கேட்கும்போது அவங்க வந்து 100 திர்ஹாம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 100 திர்ஹாம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து 2000 ரூபாய் கிட்ட வந்துடும். சரி ஓகே, நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம பெரிய பெரிய ஷாப்ஸ்லலாம் போனால் வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா அரபிக்கில் நம்மளோட நேம், ஏதாவது என்னோட நேம் வந்து அனு அப்படின்றத வந்து அரபிக்கில் நான் வந்து எழுதி வாங்கிக்கிட்டேன். நானும் என் கூட வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னால அவங்க தான் வாங்கியிருந்தோம். வீடியோ கடைசியில் வந்து அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அது எப்படி அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து அங்கே வந்து அவங்க எப்படி வந்து அதை கட் பண்ணாங்க அப்படின்றது தான் இதுதான் என்னோட நேம். ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃபுல் நேம் கிடையாது. இதில் வந்து அனு ஷிஜோ அப்படின்றது வந்து இருக்கும். என் நேமு, என் ஹஸ்பண்டோட நேமு. இது தாங்க இந்த விலாகு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.